கீதா என்னோட ஃப்ரெண்டா இருந்துட்டு இப்படி பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. வேற யார் எனக்கு இந்த துரோகத்தை செஞ்சிருந்தாலும் நான் தாங்கியிருப்பேன். கீதா எப்படி துரோகம் பண்ணிட்டாலே. நான் விரும்பினவன அவளும் விரும்பி இருக்கா. அதனால என்னையும் அவரையும் சேர்த்து ஏமாத்தி இருக்கா. அவரு என்னையதான் காதலிச்சிட்டு இருந்திருக்காரு. நான் கூட அவரை தப்பா நினைச்சிட்டேன். இப்பதானே உண்மை எல்லாம் தெரியுது. கீதா தான் எல்லாத்துக்கும் காரணம்னு பிளான் போட்டு என்னையும் அவரையும் பிரிச்சிருக்கா. இப்போ வீட்டுல பேசி கல்யாணம் பண்ண போறாவலாம். கீதா எப்படி பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பாக்கல. கல்யாணத்து அன்னைக்கு அருண் வந்திருக்காரு. எனக்கு இன்னொருத்தன் கூட கல்யாணம் நடந்தது பார்த்துட்டு அவரு வருத்தப்பட்டிருப்பாரு. அதை இவ பயன்படுத்திக்கிட்டு இவ காதலிக்கிறேன்னு சொல்லியிருப்பா போல. என்னைய பத்தி அருண்ட்ட என்னெல்லாம் தப்பா சொன்னாலும் தெரியல. ஆலமேலக்காக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாவ. அவியிட்ட போய் சொல்லலாமா வேண்டாமா? அவிய வேற மாசமா இருக்காவ. அவியல பார்த்தா என்னால இந்த விஷயத்த சொல்லாமலே இருக்க முடியாது. கீதா இப்படி துரோகம் பண்ணிட்டாலே. நினைக்க எனக்கு வேதனையா இருக்கு. மனசெல்லாம் கடந்து குமுறுது. ஒன்னும் இல்ல போ. ஒன்னும் இல்லைங்க இல்ல. போவன் வேலையை பார்த்துட்டு போ. அம்மாட்ட போய் சொல்லு, அப்பாட்ட போய் சொல்லி, யார்ட்ட வேணாலும் போய் சொல்லு. என்னை தொந்தரவு பண்ணாம போ. இது வேற சரியான குட்டி சாத்தான். என்னை நிம்மதியாவே இருக்க கூடாது. சீக்கிரமா இதை கட்டி கொடுத்து வெளியே துரத்தணும். அப்போ உனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு அப்படித்தானே? ஆமா, நடந்த எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். நீ தான் ரொம்ப அவசரப்பட்டா. அப்பாவை ஏமா இதுக்குள்ள இழுக்கா? நீ தான் எல்லாத்துக்கும் காரணம். எனக்கு நீ தானே கல்யாணம் பண்ணி வச்சா. அதுவும் நான் சொல்ல சொல்ல கேட்காம அவசரமா ஏமா போமா. நான் உன அவரை நினைச்சல அலையில. கீதா கல்யாணம் நடக்க போகுது. அம்மா கீதாக்கு யார் கூட தெரியுமா கல்யாணம் நடக்க போகுது? அந்த அருண் கூட. அதாம்மா அன்னைக்கு இருக்காவில அவிய மகன். அப்படியெல்லாம் இல்லம்மா, அவரு குடிக்கிறாரு. என்னால அங்க போக முடியாது. இப்ப தெரியாது, என்ன ஒரு 10 வருஷம் போட்டோம். இதே இடத்துல இப்படியே உட்கார்ந்து அல்றியா இல்லையான்னு பாப்போம்.
அம்மா எம்மா நோமாண்டிக்கிட்டு உனக்கு சொல்லிக்கிட்டே கேட்டுக்க. உன் புருஷன் வந்து கூப்பிட்டானா மரியாதை கிளம்பி போயிட்டே இரு. உங்க அப்பா சப்போர்ட் பண்ணியாரு. வீடு இருக்கு, இங்கே படுத்துக்கிடலாம் நினைக்காத. ஒழுங்கா உன் வாழ்க்கையை காப்பாத்திக்கிட பாரு. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நான் வேலைக்கு போப்பாரு. ஆமா, வேலைக்கு போய் அப்படியே சம்பாதிச்சு கொண்டு வந்து கொட்டிட போறா. வேலைக்கு போறாளா? வேலைக்கு போற மூஞ்சி எதுன்னு எங்களுக்கு தெரியாது. ஒழுங்கா உன் புருஷன் வீட்டு கிளம்பிடு. வளகாப்பு இப்படியே வாட்டிட்டா. இனி அவ கல்யாணம் இவ கல்யாணம் நீ எதையா சொல்லிட்டு கிடந்தா அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன். மரியாதையை கிளம்பி போ பாரு. எவளுக்கு எவன் கூட கல்யாணம் நடந்தா உனக்கு என்ன? உனக்கு தான் கல்யாணம் முடிஞ்சிட்டலாம். உன் வாழ்க்கையை தவிர்த்து கண்ணத்தை பத்தியில யோசிக்கவே கூடாது சொல்லிவிட்டேன். நாளைக்கே உன் புருஷன் வீட்டுக்கு மரியாதையை கிளம்பி வாட்டிரு. நான் உங்க அப்பாட்ட பேசியே. அப்பாவே ஒத்துக்கிட மாட்டாவ போ. ஆமா, ஒத்துக்கிட மாட்டாவ. காலம் முழுக்க வச்சு கஞ்சி ஊத்துவா உனக்கு. பேசி நாளைக்கே துரத்தி விடுறேனா இல்லையான்னு பாருவனியே. இங்க பாரு அசோக்கு, உன் தம்பிக்கு இந்த தடவையாவது கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். இதுல எந்த பிரச்சனையும் வராம நம்ம தான் பாத்துக்கிடணும். சரிங்கம்மா. போன தடவை கல்யாணத்துல ஏகப்பட்ட பிரச்சனை. எல்லாத்துக்கும் காரணம் அந்த அலமேலு பாண்டியனும் தான். எம்மா இந்த தடவை அவியலுக்கு பத்திரிக்கை எல்லாம் கொடுக்காதங்க. அவிய கல்யாணத்துக்கு வந்தா தானே பிரச்சனை பண்ணுவாவ. கல்யாணத்துக்கு நீங்க கூப்பிடவே வேண்டாம். நான் எதுக்கு அவளெல்லாம் போய் கூட போறேன்? எவ்வளவு பிரச்சனை அவியலால. அவ வளகாப்புக்கே நான் போக கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்ன பண்ணி தொலைக்க? சம்மந்தி எங்க வருவாங்களே, சரி அவியலை பார்த்து 4 வார்த்தை பேசிட்டு வரலான்னு தான் போனேன். அவியிட்ட பேசியாச்சு. எல்லா அவியலுக்கும் சம்மதமா. சீக்கிரமா கல்யாணத்தை காதும் வச்ச மாதிரி நடத்தி முடிச்சிடணும். அம்மா பத்திரிக்கைலாம் அடிச்சு ஊர் முழுக்க கொடுத்தா எப்படி காதும் வச்ச மாதிரி முடிக்க முடியும்? எல்லாருக்குமே தெரிஞ்சிடும்ல. ஆமா, அதான் பத்திரிக்கை அடிக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சம்மந்தி கிட்ட பத்திரிக்கை அடிக்கணும் கொடுக்கணும்னு சொல்லிட்டேன். என்ன செய்யனே தெரியல அசோக்கு. பத்திரிக்கை அடிப்போமா, யார் என்ன செய்யவன்னு பாத்துருவோம். ஆமால, இப்படிதான் அன்னைக்கும் சொல்லிட்டு இருந்தா. பார்த்தா யாரோ கடத்திட்டு போய் வச்சுட்டாவன்னு எங்கேயோ போய் கிடந்தா. கல்யாணத்துல 1008 பிரச்சனை, எல்லாம் நாசமா போச்சு. அம்மா இந்த தடவை நான் உஷாரா இருப்பேம்மா. ரூம் கதவை உள்ள தாப்பா போட்டு வச்சிருக்கேன். யாரும் வந்து என்னையும் தம்பியும் கடத்திட்டு போக முடியாது. சரி அசோக்கு, உன்னையதான் நான் நம்பி இருக்கேன். எப்படியாவது இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிடணும். அந்த நெட்டச்சி வேற புருஷன் வேண்டான்னு இந்த ஊருக்குள்ளதான் கிடக்காலாம். இன்னைக்கு கூட அவளை பார்த்துட்டு தான் வந்தேன். அதனால அவ ஏதாவது செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவனும் அவளும் காதலிச்சிருக்காவ பத்தியா. ஏதாவது யாடா கூட பண்ணிடுவாளோன்னு எனக்கு பயமாவே இருக்கு. அம்மா அப்படின்னா வீலையும் கூடாது. நான் எதுக்கு எல்லாரையும் போய் கூட போறேன்? எனக்கு கூட இஷ்டம் இல்ல. ஆனா எல்லாரையும் பொண்ணுக்கு அம்மா கூப்பிடுவாவ. அவியலை கூடாதுங்கன்னு நம்மளால சொல்ல முடியாது. அவியலுக்கு தெரிஞ்சவியலை கூட தான் செய்வாவ. நம்ம தான் எல்லாத்துலயும் உஷாரா இருக்கணும். சரிம்மா, நான் பாத்துக்கிட்டேன். பாத்துக்கிட்டேன்னு போன தடவை மாதிரி கோட்டை விட்டுறாத. இந்த தடவையாவது கல்யாணத்தை ஒழுங்கா நடத்தி முடிக்கணும். சரிம்மா. பாவம் நெட்ட மாதிரி என்ன நினைச்சான்னு தெரியல. என் மூஞ்சிலே முடிக்காதுன்னு சொல்லிட்டேன். என்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டா. நான் இனி எப்படி அவளை சமாதானப்படுத்துவேன்? என்கிட்ட அவ பேச கூட மாட்டா. சொல்ல வர விஷயத்த கூட புரிஞ்சிக்கவே இல்லை. பாவம் அவ. யாருக்கா இருந்தாலும் இப்படிதான் கோபம் வரும். நான் தான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். இந்த கல்யாண ஏற்பாடு பத்தி அம்மா பேசும்போதே வேண்டான்னு சொல்லி எப்படியாவது தடுத்திருக்கணும். இது அவளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு தெரிஞ்சும் நான் வாய மூடிட்டு இருந்துட்டேன். அதான் நான் பண்ண பெரிய தப்பு. இப்போ நெட்ட மாதிரி அதால கஷ்டப்படுறா. எனக்கும் கஷ்டமா இருக்கு. அவட்ட என்ன சொல்லுவேன்? என்ன சொன்னாலும் அவன் சமாதானம் ஆக போறதில்ல. எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பே உடஞ்சி போச்சு. இனி அவன் முகத்துல நான் எப்படி முடிப்பேன்? அருணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் வீட்டுக்கு நான் எப்படி போயிட்டு வருவேன்? அது அவளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். வேண்டாம், எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம். கீதா, கீதாமா, என்னம்மா என்னாச்சுமா? ஒரு மாதிரி இருக்கா? ஒன்றும் இல்லை. நீ இந்த வளகாப்புக்கு போய் அவனும் சொன்னதுனால தான் உன்னை வெளியவே அனுப்பியிருக்கேன். இனி எங்கேயும் போகக்கூடாது. நம்ம வீட்டில் தான் இருக்கணும். அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், அவங்கள பார்க்க போகிறேன், இவங்கள பார்க்க போகிறேன்லாம் போவாத. வளகாப்பு வீட்டிலே வச்சு சம்மந்தி என்னைய பார்த்து கேட்டாவ, என்ன நீங்கள் மட்டும் வீட்டுக்கு போய் உங்கள் மகளை கூட்டிகிட்டு போகலையான்னு. நான் வீட்ட ஃப்ரெண்டுகள் கூட பேசிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வருவான்னு சொன்னேன். அதுக்கே அவிய முகம் சரியில்லைம்மா. இனி ரொம்பலாம் வெளியே போறது, வீட்டை பேசுறதெல்லாம் வச்சுக்கிடாத. கல்யாணம் முடிச்சுட்டு போன பிறகு உன் மாமியார் சொல்ல கேட்டு வீட்டுல இருக்கணும், சரியா? அங்க போனேன் இங்க போனேன்னா இருக்க கூடாது. அம்மா, கல்யாணமே வேண்டாம், நிறுத்திறான். கீதா, என்ன பேசுற நீ? எப்படி அவங்களால பார்க்காம பேசாம இருக்க முடியும்? விட்டா உன்னையும் பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவங்க எதுவும் சொல்லல கீதா, நான் தான் சொல்றேன். உனக்கு கல்யாணம் பேசியாச்சுல்ல, எங்கேயும் போக கூடாதுன்னு, சரியா? ஒழுங்கா வீட்டுல இரு. தேவையில்லாதெல்லாம் பேசக்கூடாது. இந்த மாதிரி ஏதாவது அங்க போய் பேசிட்டு இருந்தா நல்லா இருக்காது அப்புறம்.
அவ ஏதாவது சொல்லுவா சரியா? உன் புருஷன் வீட்டுல ஒழுங்கா நடந்துக்கிடணும். அம்மா பேரை அசிங்கப்படுத்திடாத. அம்மா என்ன கீதா? எனக்கு எதுக்குமா இப்பவே கல்யாணம்? உங்க கூடயே இருந்துறியனே. தேவையில்லாதெல்லாம் பேசாத கீதா. எல்லாம் நாங்க பேசி முடிச்சாச்சு. சீக்கிரமே உனக்கு அந்த பையனுக்கும் கல்யாணம். இதுக்கு மேல உன் வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தையே வரக்கூடாது சொல்லிட்டேன். சீக்கிரம் படுத்து தூங்கு. கண்டதெல்லாம் போட்டு யோசிக்காத. என்ன பண்ணாலும் கல்யாணத்தை ஸ்டாப் பண்ண முடியாது. நெட்ட மாதிரியே நீ மன்னிக்க போறதில்லை.